வெள்ளை கடையுடுத்தி வெள்ளை மணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரசருடைய என்னை இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த சுந்தரி சமந்தரி சோதியாய் சுக்கிரவாரத்தில் உன்னை தரிசிப்பவருக்கு பரிசு தந்தருள் உரிமாயும் தாயே அத்தி வரதன் தங்கை சத்தி சிவரோமனை அணிய நான் சொல்லைத்திரமோ அத்தி வரதன் தங்கை சத்தி சிவரோமனை அணிய நான் சொல்லைத்திரமோ இந்த அழகான மேல சிவமெஞ்ஞானபுரம் ஜடயபுரம் நகரத்திலே குழுவிருந்து வரக்கூடிய என் அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மூன்று முகம் கொண்ட முப்படாதி அம்மாள் வருவான் நமக்கு ஒரு நாள் இல்லை வைகையும் வளநாடு கண்டு வளமேல் இருக்கும் திருமலை முருகா உட்டார் தன்னை எனக்கு ஒருவரும் இல்லை உமையார் எனக்கு மகனே முத்தாடை அந்த அணியனை ஆண்டு கொள்வாய் என்பனதொள் விஸ்தரமாகவே வண்டி தேவையா புள்ளி மயிலேறி வர வேண்டும் சமூகம் நமச்சிவாயா சம்போ ஹரி உமையடிதனை வடித்தவர் அருகருடைய ஆதியோ அந்தமுமானே குருளே சம்போய்த்துகர தொந்திவாய தோனே Swami Mula
சமுத்திர நீர சந்தே சேகரத்தான் மரலோமா சுவாமி விதி மலர் சொறி மலர் அறியவே ஒரு மனது கண்ணீரைந்த சீவதானுவே சம்போ புகந்தே நான் என்போடு பாடுமே சம்போ புகந்தே நான் என்போடு பாடுமே மணி வண்டியாதினை போனது வருகிலே தடை விரட்ட வண்டியாதினை போனது வருகிலே தடை விரட்ட ஐயா வாய்த்த தினை மாலை உண்ட அடிவடி திருச்செந்தூர் திருமலை பழனி மலை அப்பனை மாறுபட சுகந்தனை அர்த்தமா வடிவடி தேவமா மாறுபட சுகந்தனை அர்த்தமா ராம உண்டோகடவிலே பாடே இஷ்டமுடரே ராம உண்டோகடவிலே பாடே தனை தனை ததானமே ஆதோரமே அப்பனை தனை தவந்ததானமே முடவே தாம் முடவே தொந்தனை தனைத்ததானம் போலவே சுவாமி முந்தியே குரு நமக்கு முக்கணபரமேஸ்வரனா முந்தியே குரு நமக்கு முக்கணபரமேஸ்வரனா ஓமன்னும் ஓங்கார நாதத்தின் நாதமாகவே வந்துரித்த ஆமையோ நாதத்தின் நாதவிதமாகவே வந்துரித்த ஆமோ நமச்சிவாய மூலம் பொருளே ஆமோ சுவாமி கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் சுவாமி கணபதியே எங்கோருமே கணபதியே எங்கோருமே கனவிலையும் உன்னை மறவே உணவதியே அருமுக உஞ்சரமை பாடே பாடுவோமே ராம உன்னை பலானம் உன்னை தோடுவதே தேடுவோமே ராம உன்னை ராம தேடுவோமே ராம உன்னை இந்த தென்னாடு தேசமெல்லாம் தேடுவோமே ராம உன்னை ஐயா கொடுவோமே ராம உன்னை புத்தங்குறை அந்திடாமல் செல்லியா தேவியாமா சிறையடந்தவான் மனித மண்டி பூச கொண்டவன் விலாய மந்தி பூச கொண்டவன் எங்க அம்மா மாசாடி வரம் தரும் அம்பிகை மாகாணி
நெஞ்சிலையும் நாவிலையும் பன்று விளையாட மனம் இருக்கும் அடக்கிய பையனவருக்கும் ஜரஸ்வதியே பையனக்கருட வருவாயம்மா அருள் புரிய வேண்டும் அருள் புரிய வேண்டும் அம்மா அம்மா அருக்காக்க வேண்டும் கண் கொடுத்த கருமேனி கருமேனி அம்பிகையே பேச்சு கட்ட பேச்சு பேச்சு அம்மா அழைக்கருண அருவாயம்மா பேச்சு பெற்ற திருமகனே முடங்கி சுடலாயா இவனுக்கு ஆயாண்டி சுடலாயா அழகி நீ தருள் காட்டு மகராஜா ஐ போட்டு ஆண்டி ஆறுமங்களாயா சிவன பெரியாண்டி சித்தாந்த கரைக்காரு சிவனுக்கு தருள் ஆழ்வார் குறிச்சி ஆழ்வார் குறிச்சி அரியனுக்கு தருள் ஆயனங்க அம்பிகையே அடியனுக்கு கிருஷ்ணனையா கருமேனி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு சுவாமி பிரமதிரே ஆண்டதை வல்லவாய் பாடலாமி காக்க வேண்டும் ஐயா வெப்பையில பிறந்த பிள்ளை நீதானே பிறந்த மகன் செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை சுவாமி சிறுவனுக்கு வந்தருள்வாகா சிறுவனுக்கு வந்தருள்வா இல்லக்கினி வரம் தருமா அரசிம அண்ணாவி சிவபெருமா சிறுவனுக்கு மரம் தருமா ஊரக்காக்க வந்த வந்தவளே புத்தமியம் கூடாதீ இருபத்தோரு தேவையோ 61 பண்டிகை எனக்கு வரந்தரோமா பள்ளத்து பேச்சியாமா பள்ளத்து பேச்சியாமோ பாடனுக்கு வரந்தரோ படிப்பறிவே கருணே நீ
மதியில செந்தாலை புச்சொலியோ செந்தாலை புச்சொலியோ மாநிலங்கள் ஜாதி பெற்ற பாலசுவாமி சுந்தரமணிய பிரமதியிலே மதிமணி கவிகள் வாழும் சொற்கலிங்க புலவர் வாழும் சாதிமல்லி புச்சொலியோ சரையப்புற அறிவாளும் சமுத்திரங்கள் ஜாதி பெற்றே சகலக்கண கட்டுணர்ந்தே சகலக்கண கட்டுணர்ந்தே தாத்தா சம்பவம் இந்த மாநிலமே இந்த மாநிலமே ஐயா மாரியம்மா நாம் பெற்றே மாறுலகில் வியாதி பெற்ற ஐங்கொடி மாநகரியமா மாநிலங்கள் வியாதி பெற்றே மாநிலங்கள் வியாதி பெற்றே அக்கா மாரியம்மா புலவர் மாரியம்மா புலவர் இங்க வந்த சபையோர்கள் பெரியோர்களே சடையப்புற நகரத்திலே உலகிற்கு எனக்கு குடியலை கேட்டிடுங்கோ கேட்டிடுங்கோ வாசடில போறோம் நாட போறோம் கேட்டிடுங்கோ கேட்டிடுங்கோ பாடின பாட்டறி வந்துட்டானோ பாடகன் போல் என்ன வேண்டும் சொல்லாதீரே சொற்குறை இருந்தானோ குழந்தையா என்ன வேண்டும் அறிந்தனம் பாடிட்டானோ அறியாமல் பாடிட்டானோ அறிந்து நம் பாடிட்டானுமா தெரியாமல் பாடிட்டானோ ஆறு பிள்ளை நோற்றோம் பிள்ளை
பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய் குல தங்கங்களே, அம்மா இந்த சடையப்புறம் மேல சிவவிஞ்ஞானபுரத்திலே குழுவிருந்து வரக்கூடிய ஸ்ரீ கருவேணி ஐயனார் சாஸ்தா பேச்சி பிரம்மசக்தி அரசி மகன் தவசிநாதன் அண்ணாவி சுபநினைந்த பெருமான் தற்கன் தலவாய்மாடன் தலவாய்மாடத்தி மற்றும் 21 தேவானை 61 வந்திகள் இத்தனைக்கும் காவற்காரன் கப்பனாகப்பட்ட தெப்பையிலே வளர்ந்த பிள்ளை சீதாலே வளர்த்த மகன் செல்லப்பிள்ளை நவகருப்ப சுவாமி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில், அதாவது கோவில் வாழ குடிவாழ கோடி மக்கள் வாழ்க என்றிருப்பார்கள். கோவில் வாழ்ந்தாதான் குடி வாழும், குடி மக்கள் வாழ்வார்கள். அதனால இந்த கோவிலை எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் கொடுத்து இன்றைக்கு 48 நாள் ஒரு மண்டலங்கள் ஆகுது. 48 நாள் மண்டல பூஜை எல்லாம் கழித்து குடை உடுக்க வேண்டும் என்று இதான் ஐயாவுக்கு கும்பாபிஷேகம் கொடுத்து முத கொடை பெரும் குடையாகவே நடத்துகிறார்கள். இப்படி முதல் குடை சீரும் சிறப்புமாகவே உடுக்க வேண்டும் என்று வேதம் ஓதக்கூடிய வேதியரானவரை பார்த்து நல்ல பிரசன்னெல்லாம் பார்த்து தெய்வத்துக்கு என்னென்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அந்த வழிமுறைப்படி அந்த குடை நடந்துட்டு இருக்கு. அதனால நாமளுடைய வில்லிசை வரவேணுமே என்று அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ளார்கள். வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல தொடர்ந்து நம் 3 ஆண்டும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கரெக்டாசி மாசம் தொடர்ந்து 3 கூட இதே நாள்ல அடுத்த வருஷம் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. அதான் முதல்ல கும்பாபிஷேகம் கொடுத்து அப்படியா சரி கொடை கொடுத்து அதே 3 கொடை ஒரே தினத்துல கொடுத்துடணும் பார்த்துக்கோ. அதனால இந்த சடையப்புறம் என்றாலே என்ன ஞாபகம் வருது? நம்ம குருநாதருக்கெல்லாம் குருநாதர் அம்மா தாத்தா சமூக போனார் வசித்து வந்த இந்த ஊர் பார்த்துக்கோ. அதனால இந்த ஐயனுடைய ஆலயத்திலே நாமளுக்கு முன்பதாக பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் எல்லாம் வந்து பாடுவார்கள். ஒருவரை போல் ஒருவர் வாழ முடியாது, கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலகம் என்பார்கள். இந்த உலகம் வந்து சமுத்திரம் பெருசு, சமுத்திரத்திலே நம்ம ஒரு கடுகளவுதான் இருக்கும். அதனால கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலகம் என்பார்கள். ஒரு புலவரும் ஒரு விதமா வந்து பாடுவார்கள். அவரவர் சிற்றறிவிக்கு எட்டியவாறு அதை போன்ற அடியேன் நான் ஒரு சிறு குழந்தை ஏதோ எங்களுக்கு தெரிந்தவாறு என்னுடைய சிற்றறிவிக்கு எட்டியவாறு அடியேன் நான் பாடுகிறேன். நான் பாடும் பாட்டிலே மனது குட்டம், சொல் குட்டம், இசை குட்டம், கதை குட்டம், கதையிலே பொருள் குட்டம், எங்க ஆட்கள்ல குத்தம், அடி மேல தாளங்கள்ல எந்த ஒரு குத்தம், போதுமான மட்டும் சாரீர குட்டை இருந்தா அதை நீங்க பொருத்தம் பார்த்துக்கோ. ஏமனா இந்த மாசம் பிறந்ததுல இருந்து நேர வரைக்கும் வீட்டுல உட்காரவே இல்லை. நேற்று பகல் ஃபுல்லா கீழப்புலியூர்ல இருந்து சாயந்தரம் வர விடிய வச்சு உள்ள எடுத்திருக்காங்க. அதனால எந்த குற்றம் இருந்தாலும் சாரீர குற்றம் போதுமான மட்டும் இருக்காது. எவனா மைக் செட் அப்படி மைக் செட் பார்த்துக்கோம், செல்வன் மைக் செட். அதனால எந்த ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை எப்படி கொண்டு ஆதரிப்பீர்களோ அதே போன்ற அடியனை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாகவே எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் யாருக்கு பாடணும்? தர்மனியான சாத்தா
கருவேணி சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள் வரும். அதுதான் ஐதீகம். ஏன் முதலாக சாஸ்தாவுக்கு பாடுகிறார்கள்? இந்த உலகத்திலே தாம் எல்லாரும் தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனா தர்மனியான சாஸ்தா அப்படி அல்ல. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்தவல்ல ஐயன் சாஸ்தா ஒருவர் மட்டும்தான். அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்கு வந்து மனமகிழ்ந்தாடுமா. சாஸ்தா விடிஞ்சு படிச்சாலும் வந்து பிறக்க மாட்டாரு, விடிய விடிய இருந்து படிச்சாலும் பிறக்க மாட்டாரு. 5 சொல்லுல வந்து பிறந்துருவாரு. அதனால கரெக்டா 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும். பார்த்துக்கோ, 4 தவறுனாலும் நாளிகை தவறக்கூடாது. கரெக்டா 12 மணிக்கு ஐயாவுக்கு என்னென்ன பூசை எங்க நடக்கணுமோ அவருக்குடைய பூசை நடந்துகிட்டே இருக்கணும். கதைய சுருக்குதம்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம பெரியப்பா சொல்லி இருந்தாவோ பார்த்துக்கோ. நம்ம பெரியப்பா சொல்லியிருக்காவோ 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும். யார் வந்து கண்டாலும் ஏன்ட வந்து கேளுன்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட தர்மனியான சாஸ்தா பாதிமதி மான்மளும் கெங்கையோ பாம்பணிந்தோ பார்வதியே மனம் குறைந்த ஆமையா ஆதி சிவன் போகமது கலியுதமாகி ஆமையோ அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமண்டா சோதி மணி விளக்கு ஒளிவுகோ ஆமோ 5 மைந்தர்கள் தோழினிலே பூணூல் இறங்க தோன்றி ஆமையா ஹரிக்கும் சிவனுக்கும் வந்துரைத்த என்ன சுவாமி என் அப்பன் கருவேணி சாஸ்தாவுடைய கதையை இனி பிரித்து சொல்வோம். சுவாமி பாதாள உலகத்தீரே கட்டி மங்கையோ மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவாரே மனமகிழ்ந்து வாழ்ந்துவாரா. அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே உலகத்திலே 56 தேசத்து அதிபதியா வாழ்ந்துவார். மண்ணோடு முறையோடு சொத்தோடு சுகத்தோடு வாழ்ந்து வரும் நாளையில கண்ணீராட்சி தைக்கும் சுத்தானு முறைமுகல்லே சுத்தானு முறைமுகல்லே சுகத்தான ஆதி பாதாளம் உலகத்தில வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில என்ன சுவாமி வல்லமை தவத்தினான் ஒரு பாலகன் கிடைத்தான். பிறந்தாள் அல்லவா, அவனுக்கு வல்லவன் என்றோ அரக்கர் குலத்திலே வந்து அவதாரம் செய்ததினாலையும் அந்த பாலகனுக்கு
சாமி வல்லரங்க 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 கொடுப்பாரோ கொடுப்பாரோ உலகத்திலே கம்மல் ஓட்டு நானு நல்ல வயதுமாச்சி நடந்து விளையாடுவார் 5 வயதுமாச்சி அறிவி கல்வி படித்துவார் சாமியாரேடு வருடமாச்சி அரிச்சுவடி பேச்சுவடி குண்டல் விந்தன் பொழிவது கூடு விட்டு கூடுமாயோ குறைந்து விட்டதான் படித்தான் 8 9 வயதுமாச்சே வாழையது எழுதிவார் 10 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ளே மறக்க மலகனை வல்லரங்க மலகனை 12 வயதுக்குள்ளே வடகலைகளையும் படித்தான். ஏப்பா படித்து வருகிறான் வளர்க்கிறான். ஆனை ஏத்தம் குதிரை ஏத்தம் அழகு என்ற தொழில்களையும் படித்து அம்மா முன்கரணம் பெண்கரணம் முக்கியமாகவே படித்து வருகிறார். ஏப்பா முக்கியமான தொழில் தான் படித்து வருகிறான் வளர்க்கிறான். ஆமா பள்ளியிடம்பு சிறப்பு தொழில் முன்கரணம் பின்கரணம் ஏற்று வழியில எழுதுறாங்க. ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு என்ற தொழில்களை எல்லாம் படித்து படியாத பாடம் இல்ல ஆமா பாராத பிராணம் இல்லை. எப்பா பிராணங்கள் கிடையாது. பல கலைகளையும் படித்து வருகிறான் வல்லரங்கராஜன். ஆமா அப்படி படித்து வரக்கூடிய காலத்தில என்ன சுவாமி வயசு என்னங்க? எப்பா எத்தனை ஆகுறது? அரக்கனுக்கு 14 வயசாச்சு பார்த்துக்கோ. எப்பா பருவ பையனா இருக்கிறான் பையன். அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி பார்த்தான். ஆமையா அப்படி வல்லரங்க ராஜனானவள் அம்மா அழகிலே சிறந்தவனாகவும் அம்சத்தில உயர்ந்தனாகவும் இருக்கிறான். இருக்கிறான் வல்லரங்க. இவனுக்கு ஊர்ல பெரிய மனுஷாங்கிற ஒரு பட்டம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஏப்பா ஒரு கால் கட்ட போடணும். கால் கட்டுனா என்னதுப்பா? கால்ல கயிறை கட்டி போட்டு கட்டில போட்டா போதும். அவன் குப்பரை வந்துருவான். கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஓ கல்யாணத்தை முடிக்கணும். அந்த பவள நாட்டில இருந்து வல்லரங்கராஜனுக்கு ஆமா பவளக்கெண்ணியானவனை மனம் முடித்து வைத்து வைத்தோ அரக்கனுக்கு காலையிலே கல்யாணம் மாலையிலே முடி சூடக்கூடிய பட்டம் சூட்டக்கூடிய விழா. ஆமையா அந்த பட்டம் சூட்டக்கூடிய விழாவிலே என்ன சுவாமி ஏன ஓ 9 வடிய வைத்திருந்தார்கள். ஒரு சிம்மாசனம் போட்டிருந்தார்கள். 9 வடியிலே 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அம்மா 9வது வடியிலே 9வது நவக்கிரகமாகப்பட்ட அந்த சனீஸ்வர பகவானை கொண்டாந்து குப்புற போட்டாங்க. பார்த்துக்கோ எப்பா குப்புற போட்டிருந்தாரு. ஏன் குப்புற போட்டிருக்காங்க? ஏத்து பார்த்துட்டாரா? ஐயா ஏத்து பார்த்துட்டாருன்னா விடவே மாட்டாரு. ஆமா அப்பேற்பட்ட பாபா அந்த சனீஸ்வர பாபா இடத்தை பார்த்து அங்கேதான் பார்த்துட்டு அவரை தப்பாவும் சொல்லக்கூடாதியா. ஆமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப எப்ப வரணும் எப்ப எப்ப போகணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியுமா. இப்ப அதான் வகை வகையா சனி இருக்கிற. என்ன சனி எல்லாம்? சனி பொங்கு சனி அப்படின்னு பல சனி இருக்கு. ஏறும் சனி இறங்கும் சனி 7 விதமாக உள்ள சனீஸ்வர பகவான் இருக்காரு. பார்த்துக்கோ எப்பா பொங்கு சனி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரே பொங்கி
செடி எடுத்துக்கிட்டு தான் இருக்குமா, பொக்கிஷமா விரிஞ்சிரும். மங்கு செடி வந்துச்சுன்னா மங்கிட்டே பேரு பார்த்துக்கும். நம்ம பார்த்த இடத்த விட்டு போக மாட்டான். அதனால அம்மா வல்லரக்க ராஜநாணங்கள் ராஜோ மன்னனானவன் சிம்மாசனத்திலே இருந்து ஆமோ ஏறுகிற வேலையில என்ன சுவாமி 8 படி ஒழுங்கா யாருன்னா எப்பா ஒழுங்கா இருக்கா. 9வது படியில ஏற போறோம்னா ஆணவத்தோட ஏறினா அப்படி வல்லரக்க ராஜநாணவன் இன்னைக்கு ஆமோ சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தானோ. ஆமையா அன்னையில இருந்து மலைகள் பொழியல. ஆமா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? சரமல பொழியலையே 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 சரமணம் விளையலையே சரமணம் விளையலையே சாரமணம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை கோட்ட பஞ்சம் தாலி வித்தும் நீலி வித்தும் தடையணம்